ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சங்கீதம் 121:4 இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று வாசிக்கிறோம். He that keepeth Israel shall neither slumber nor sleep. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. நம்ம தூங்க வைத்துட்டு ஆண்டவர் விழித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை இளைப்பாற செய்து ஆண்டவர் நமக்காக பாதுகாப்பா இருக்கிறாராம். அவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். ஒருவேளை இந்த உலகத்தையே மறந்து எல்லாவற்றையும் மறந்து நாம் உறங்குகிறோம். நம்மை காக்கும்படியாக அவருடைய கரம் நம்மீது இருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. இந்த இஸ்ரவேல் என்ற இடத்துல நம்ம பேரை போட்டுக்கலாம். என்னை காக்கிற ஆண்டவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தை பார்த்தீங்களா? என் மீது அக்கறை வைத்த ஒரு ஆண்டவர், என் மீது கருசனை உள்ள ஒரு ஆண்டவர், என்னை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர், என்னை அவருடைய சாயலினால் அழகாக உருவாக்கின ஒரு ஆண்டவர், நம் ஒவ்வொருவரையும் குறித்து மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன்னை காக்கிற நான் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒரு இமைப்பொழுது கூட நம்மை கைவிடாதபடி நம்மை சுமந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவரை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தகப்பன் துளி மீது சுமந்து கொண்டு செல்லுவதை போல சுமந்த அதே ஆண்டவர் தான் இன்று உங்களையும் என்னையும் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன்னை காக்கிற நான் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. நமக்கு ஓய்வை தந்துட்டு அவர் ஓய்வில்லாமல் இருக்கிறார். நம் பாரங்களை சுமந்து கொண்டு நம்மை லகுவாக்கி நம்மை இளைப்பாற பண்ணுகிற ஒரு ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு என்னென்ன பாரங்கள் வருமோ, எப்படிப்பட்ட சுமைகளை சுமக்க வேண்டுமோ, என்னென்ன துர்ச்செய்திகள் வருமோ, என்னென்ன தீமைகள் வருமோ என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மை காக்கிற ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். நம்மை காக்கிற ஆண்டவர் உறங்காத ஆண்டவராய் இருக்கிறார். நம்மை மீட்டுக் கொள்கிற ஆண்டவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. அந்த ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆச்சரியமான பாதையில் வழிநடத்துவார். இந்த நாடில எல்லா தீமையும் விட்டு விலக்கி அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது தோளின் மீது சுமந்து நம்மை காத்துக்கொள்வார். அந்த ஆண்டவர் தான் நம்மை தூங்காமல் உறங்காமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பணிகளை ஆண்டவர் செய்கிறார். நம்மை காப்பார். கவலைப்படாதிருங்கள், நம்மை காக்கும்படியாக கர்த்தர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று வாசிக்கிறோமே. எங்களை காக்கிற நீர் உறங்காமல் தூங்காமல் விழித்திருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்கிற ஆண்டவரப்பா, எங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீக்கி விடுதலை தாரும். துர்ச்செய்திகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். சமாதானத்தின் செய்திகளை கேட்க பலன் தாரும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது நம்பிக்கை தாரும் அப்பா. என்னை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. காத்து கொண்டிருக்கிற தடைகள் காரியங்கள் ஆண்டவரே நடந்து அதிசயங்களை செய்து பொறுப்படுத்திக் கொள்ள கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் அப்பா, ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.